விரைவில் முதலமைச்சர் ஸ்டாலினும் ஜெய் ஸ்ரீராம் என்று கூறுவார் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருந்த நிலையில் பக்தர்களின் நம்பிக்கையில் திமுக அரசு எப்போதும் குறுக்கிடுவதில்லை என்று அமைச்சர் சேகர்பாபு பதிலடி கொடுத்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பழனியில் நடைபெறும் முத்தமிழ் முருகன் மாநாட்டில் முதலமைச்சர் பங்கேற்பது குறித்து ஓரிரு நாளில் அறிவிக்கப்படும் என்று கூறினார். ஜெய் ஸ்ரீராம் என்றாலும் ஏற்றுக்கொள்வோம், அரோகரா முருகா என்றாலும் ஏற்றுக்கொள்வோம், வெங்கடாஜலபதி என்றாலும் ஏற்றுக்கொள்வோம், கோவிந்தா கோவிந்தா என்று கோவிந்த நாமத்தை உச்சரித்தாலும் ஏற்றுக்கொள்வோம். பக்தர்களுடைய அவர்களுடைய நம்பிக்கையில் எப்பொழுதும் நாங்கள் குறுக்கிடுவது இல்லை. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே நிலச்சரிவு அபாயம் இருப்பதாக அஞ்சப்பட்ட பகுதிகளை அதிகாரிகள் 2ஆம் நாளாக ஆய்வு செய்தனர். மேல்குடலூர் கூக்கால் பகுதிகளில் தொடர் கனமழையால் நிலத்திலும் வீடுகளிலும் விரிசல் ஏற்பட்டது. இதனால் அப்பகுதியில் நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் இருப்பதாக எச்சரிக்கை பேனர் வைக்கப்பட்டு பொதுமக்கள் நடமாடவும் தடை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் வீடுகளில் விரிசல் ஏற்பட்ட கூக்கால் பகுதியில் கூடலூர் கோட்டாட்சியர் தலைமையில் புவியியல் வல்லுநர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். சாலை மற்றும் வீடுகளில் ஏற்பட்டுள்ள விரிசல்கள் எதனால் ஏற்பட்டன என ஆய்வு செய்தனர். அப்பகுதியில் கட்டப்பட்டு வரும் அரசு மருத்துவமனைக்காக மண்கற்கள் தோண்டப்பட்டதால் வீடுகளில் விரிசல் ஏற்பட்டதாக மக்கள் கூறியிருந்த நிலையில் அதிகாரிகள் தொடர்ந்து ஆய்வில் ஈடுபட்டிருக்கின்றனர். நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் தனியார் பள்ளியில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவனை தாக்கிய சக மாணவர்கள் 7 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். வள்ளியூரில் உள்ள கிங்ஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் பள்ளி மாணவர் பேரவைத் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் நடந்தது. அப்போது தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவனை மாற்று சமூகத்தைச் சேர்ந்த 7 மாணவர்கள் சேர்ந்து தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் பலத்த காயமடைந்த மாணவனை ராதாபுரத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் பெற்றோர் அனுமதித்திருக்கின்றனர். இந்த விவகாரத்தில் காவல் ஆய்வாளரின் மகன் உட்பட 7 பேர் கைது செய்யப்பட்டு சிறுவர் சிறுத்தை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். தருமபுரியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் KP அன்பழகனுடன் நிர்வாகிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தருமபுரி மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் கூட்டம் குண்டலப்பட்டியில் நடைபெற்றது. கட்சியின் மாவட்ட செயலாளரான முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் KP அன்பழகன் முன்னிலையில் இந்த கூட்டம் நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய தருமபுரி மாவட்ட முன்னாள் இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை மாவட்ட செயலாளர் சங்கர் KP அன்பழகனை விமர்சித்து பேசினார். இதனால் சங்கரை உடனடியாக கீழே இறங்குமாறு KP அன்பழகன் கூறினார். ஆனால் சங்கருக்கு ஆதரவாக மாநில விவசாய பிரிவு அமைப்பு செயலாளர் TR அன்பழகன் பேசினார். இதனால் இருதரப்புக்கும் இடையே தள்ளுமுள்ளு மற்றும் வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் சமாதானம் ஏற்பட்டு கூட்டம் நடைபெற்றது. திருச்சி பொன்மலையில் ரயில்வே துறை கட்டுப்பாட்டில் உள்ள மைதானத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் அரசியல் மாநாடு நடத்த நடிகர் விஜய் திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விஜய் கட்சியின் முதல் மாநாடு திருச்சி, மதுரை, கோவை மாவட்டங்களில் நடைபெறலாம் என்று கூறப்பட்டது. இது தொடர்பாக பல்வேறு மைதானங்கள் தேர்வு செய்யப்பட்ட நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு அந்த மைதானங்களை அரசியல் அழுத்தங்களால் உரிமையாளர்கள் கொடுக்க மறுத்துவிட்டதாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் திருச்சி பொன்மலையில் Z-Card நிலையில் ரயில்வே கட்டுப்பாட்டில் உள்ள மைதானத்தில் மாநாடு நடத்த அனுமதி கேட்டு தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் கடிதம் கொடுத்திருக்கின்றனர். இதனையடுத்து Z-Card மைதானத்தை அளவிடும் பணியில் ரயில்வே ஊழியர்கள் ஈடுபட்டனர். மைதானத்தை முழுவதுமாக அளவீடு செய்த பின்னர் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஒதுக்கப்படலாம் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் புதிதாக 100 அமுதம் அங்காடிகள் திறக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக உணவுப் பொருள் வழங்கல் துறை தெரிவித்திருக்கிறது. டிபார்ட்மெண்ட் கடைகளின் போட்டியை சமாளிக்கவும் பொதுமக்கள் எளிதில் அணுகும் வகையிலும் இந்த அமுதம் அங்காடிகள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல பாமாயில் மற்றும் துவரம்பருப்பு தங்கு தடையின்றி கிடைக்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் ஜூலை மாதத்திற்கான துவரம்பருப்பு பாமாயில் பெறாதவர்கள் இந்த மாதத்தில் பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். புதிதாக ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பித்தவர்களுக்கு இந்த மாதம் முதல் ரேஷன் கார்டு விநியோகிக்கப்படும் என்று கூட்டுறவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கோவையில் கூட்டுறவுத்துறை மற்றும் நுகர்வோர் பண்டக சாலையில் ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ரேஷன் கடைகளில் அரிசி, சர்க்கரை, பருப்பு, பாமாயில் ஆகியவை போதுமான அளவில் இருப்பு உள்ளதாக கூறினார். இந்த ஆண்டு 24,000 கோடி கடன் வழங்கப்பட்டுள்ளது. அது குறிப்பாக 23 லட்சம் நபர்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கடந்த ஆண்டு நம்ம இந்த ஆண்டுக்கான இலக்கு 1 லட்சம் கோடி கடன்.
அதில் குறிப்பாக விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய கடனோட இலக்கு 16,500 கோடி. அது இந்த ஆண்டுக்கான இலக்கு. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் குடியிருப்பு பகுதிக்கு அருகே கரடி ஒன்று நடைபாதையில் படுத்து ஓய்வெடுத்த காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. கன்னிகாதேவி காலனியில் குப்பை கிடங்கு இருப்பதால் கரடிகள் அங்கு உணவு தேடி வருவது வழக்கம். அந்த வகையில் உணவு தேடி வந்த கரடி ஒன்று சாலையோரம் படுத்து ஓய்வெடுத்தது. பின்னர் அங்கும் இங்கும் சுற்றி பார்த்துவிட்டு வேகமாக தேயிலை தோட்டத்திற்குள் ஓடியது. சென்னை போரூரில் சாலையில் கிடந்த பணப்பையை போக்குவரத்து காவலர் மீட்டு உரியவரிடம் ஒப்படைத்தார். முகலிவாக்கம் அருகே காரில் ஏறி சென்ற நபர் தனது பணப்பையை கீழே தவறவிட்டார். அங்கு பணியில் இருந்த போக்குவரத்து காவலர் அந்த பணப்பையை எடுத்து பார்த்தபோது வெளிநாட்டு கரன்சி கிரெடிட் கார்டுகள் இருப்பது தெரியவந்தது. விசாரணையில் பணப்பையை தவறவிட்டது போரூரை சேர்ந்த ஹரீஷ் கண்ணன் என்பது தெரியவந்தது. இதையடுத்து அவரை நேரில் வரவைத்து அவரிடம் பணப்பையை ஒப்படைத்தனர். இதனை பெற்றுக்கொண்ட அந்த நபர் போக்குவரத்து காவலருக்கு நன்றி தெரிவித்தார். அந்த நபர் ஜப்பானிலிருந்து தமிழ்நாட்டிற்கு வந்திருப்பதும் காரில் ஏறும்போது பணப்பையை தவறுதலாக விட்டு சென்றதும் தெரியவந்தது. கரூரில் கோவில் நிலப்பிரச்சனையில் சாலை மறியலில் ஈடுபட்ட 200க்கும் மேற்பட்டோர் காவல்துறையினர் குண்டுகட்டாக கைது செய்திருந்தனர். வெண்ணமலை பாலசுப்ரமணிய சுவாமி கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் உள்ள 400க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை காலி செய்ய அறநிலைத்துறை சார்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் வட்டார போக்குவரத்து அலுவலகம் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறைக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு சிலரை காவல்துறையினர் குண்டுகட்டாக தூக்கி கைது செய்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் உள்ள துணிக்கடையில் புகுந்த பாம்பை தீயணைப்பு வீரர்கள் லாவகமாக பிடித்தனர். அரசு மருத்துவமனை எதிரே மணி என்பவர் நடத்தி வரும் துணிக்கடைக்குள் 2 அடி நீள பாம்பு ஒன்று புகுந்தது. இதை கண்ட மணி தீயணைப்பு வீரர்களுக்கு தகவல் தெரிவித்தார். அவர்கள் வந்து அரை மணி நேரம் போராடி பாம்பை பிடித்து சாக்லேட் டப்பாவில் அடைத்து எடுத்து சென்றனர். வேளாண் தொழில் முனைவோர்களுக்கான அக்ரி ஸ்டார்ட் அப் திருவிழா கோவையில் வரும் 15ஆம் தேதி நடைபெறும் என்று ஈசா மண்காப்பும் அமைப்பு அறிவித்திருக்கிறது. கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய மண்காப்பும் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் முத்துக்குமார், விவசாயம் சார்ந்த தொழில் தொடங்குவது, அதனை பிராண்டிங் செய்வது குறித்த யுக்திகள், எவ்வாறு சந்தைப்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து துறை சார்ந்த வல்லுநர்கள் தங்களின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள இருப்பதாக தெரிவித்தார். நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே நீங்கள் நினச்ச பொருளை மார்க்கெட் பண்ண முடியும். இன்றைக்கி கரூரை சேர்ந்த ஒரு பெண் விவசாயி அவங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டு அவங்க தோட்டத்தில் விளையிற முருங்கை இதெல்லாம் மதிப்பு கூட்டி இன்றைக்கி மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மாதம் 2 லட்ச ரூபா வருமானம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க ஒரு முன்மாதிரியாக இருக்கிறாங்க. கிராமத்தில் இருந்து கூட நம்ம இந்த மாதிரி தொழில் தொடங்கி சாதனை பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறாங்க.